நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் உப்பு அதிகமாக போட்டுருவோம், காரம் அதிகமாக போட்டுருவோம். அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதோ அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் இந்த மாதிரி அருவாமனை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் மீன் வெட்டுறோம், கறி கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் கத்தியிலாம் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அருவாமனையை நீங்கள் கிச்சனில் இருக்கிற உங்கள் செல்ஃபில் இந்த மாதிரி தலைப்பகுதி, அதாவது மேலே அந்த கூர்மையாக தேங்காய்லாம் துருவோம்ல, அதை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்க அடிப்பகுதியை அந்த செல்ஃபுக்கு அடியில் இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு உங்களோட வயிற்றை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கறியோ மீனோ காய்கறி எது வேணாலும் கட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பேர் உட்காந்து கீழே உட்காந்தெல்லாம் காய்கறி கறியெல்லாம் கட் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அவங்க கிச்சனில் இருக்க இந்த செல்ஃப்லேயே இந்த அருவாமனையை வச்சு அழகாக கட் பண்ணலாங்க. இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கறியெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கத்தியிலாம் யாராச்சும் ஹெல்ப் கேட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த மாதிரி அருவாமனையை நம்ம செல்ஃபில் வச்சு நம்ம வயிற்றோட அடிப்பகுதியை அந்த அருவாமனையை வச்சு அமுத்திட்டு கட் பண்ணாலே நல்லா அழகாக ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்மளுடைய டிப்ரெஷன்லாம் போகணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் கையில் மருதாணி வச்சுக்கிட்டே இருங்க. வேலை செய்யும்போது அப்பப்போ இந்த கையை பார்க்கும் போதே நம்ம டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாகிரும். இதுவும் ஒரு டிப்பு தான். மருதாணி வைக்கிறனால நம்மளுடைய டிப்ரெஷனும் கம்மியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் வாங்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் சூடாக தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேகமாக சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது இதை நம்ம அப்படியே பச்சை தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதா இருந்தாலும் சரி, கிரேவி இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சாலே போதும், எல்லா புழுவுமே மேலே வந்துடுங்க. நெக்ஸ்ட் டிப் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறி ரொம்ப சீக்கிரமாக வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரில் 5 நிமிஷம் போட்டு வச்சு புழுக்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு வேறு ஒரு பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். இதுலேருந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு சில்லிக்கு நம்ம கிரேவி செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. சில்லி சிக்கன்லாம் போடுறோம் அப்படின்னா நல்ல பெரிய பூவாக எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பூவை கிரேவியில் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் தான் சொல்கிறேங்க. அதனால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அகல் விளக்கு வச்சுருப்போம். அதுக்கு திரி நம்ம கடையில் தான் போய் வாங்கணும்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருந்தாலே போதும். அழகாக நம்ம ஃப்ரீ டைமில் நமக்கு எந்த அளவுக்கு பஞ்சு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பஞ்சுலேயே திரியை செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அகல் விளக்கு வாங்கணும் அப்படின்னா அதை தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வாங்கின உடனே இந்த மாதிரி பவுடரை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் எண்ணெய் ஊற்றினாலுமே அதிகமாக உறிஞ்சாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக அடியில் பவுடரை தேய்ச்சி விட்டுட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இந்த மாதிரி கையிலேயே நுணுக்கி நுணுக்கி போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த மழைக்காலம் ஈர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பக்கத்தில் நம்ம ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் மெல்லிசான பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொசு மாதிரி பறந்துட்டு இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கற்பூரத்தை உள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த திரி இது மேலே பட்டுச்சு அப்படின்னா நல்லாவே பிளாக் ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திரியை ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த ஈக்கள் கொசுக்கள்லாம் வராதுங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாசனையாகவும் இருக்கும். உங்ககிட்ட எந்த இடத்துல கிச்சனில் அல்லது பெட்ரூமில் அந்த மெலிசான கொசு பறக்குது பறக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைங்க. கண்டிப்பாக அந்த கொசு தொல்லையும் தொல்லையும் இருக்காது. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து வர வாசனை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டுக்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம இந்த மாதிரி சொரக்காயெல்லாம் வாங்கணும் அப்படின்னா பாதி கட் பண்ணிவிட்டு பாதி வச்சுருப்போம். இந்த சொரக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. உங்ககிட்ட இருக்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில் இருந்தாலும் சரி அதை கொஞ்சமாக இந்த சொரக்காய் கட் பண்ண இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய தலைப்பகுதியிலையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் சொரக்காய் வச்சாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் இந்த சொரக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தலைப்பகுதியிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி
பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ஒரு கவரில் போட்டு சுருட்டி வச்சாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சமைக்கும் போது கையோட இந்த கேஸ் அடுப்பு துடைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி கிச்சன் சுத்தம் பண்ணுற வேலை வராது. இல்லைன்னா வீக்லி ஒன் டைம் கண்டிப்பாக இந்த கேஸ் அடுப்பை நம்ம துடைக்கிற மாதிரி வரும். அதனால் சமைக்கும் போதே கையோட இந்த மாதிரி மேலே தெரிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் அடுப்பு எப்போவுமே வந்து புத்தம் புதுசாக இருக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. பெண்கள் எல்லாருமே இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கிச்சனில் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்க. வந்து நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த குருமா செஞ்சு முடிச்சிடலாம். இதில் நான்வெஜ் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் வெறும் வெஜிடபிள் மட்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு 2-3 பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வேலை செய்யவே இந்த மருதாணியை பார்க்குறதுக்கு ரொம்பவே கண் குளிர்ச்சியாக இருக்குது. நீங்களும் அடிக்கடி மருதாணி வைங்க. உங்களுக்கு சமைக்கும் போது அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது 1 வீக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது பூண்டு உரிச்சு வச்சுக்கிறது, இஞ்சி உரிச்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு ஏதோ ஒரு சமையல் செஞ்சுட்டு போயிடலாங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வெங்காயத்தில் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா குழைவாக எல்லாமே வதங்கி வந்துடும். நம்ம எந்த சமையல் சமைச்சாலும் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு பாருங்கள், குயிக்காக நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல எங்கள் குட்டி குட்டியாக கறி, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த டைமில் நீங்கள் வெஜிடபிள்ஸே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குட்டி குட்டியாக கைமா மாதிரி கொஞ்சமாக மட்டனை வந்து வெட்டி வச்சுருந்தேன். மட்டன் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு இது மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம நல்ல மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த கறி கூட இது நல்லாவே மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கறியை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் இதை வந்து சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணுமோ எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு அதை முளைக்கட்டியும் வச்சுட்டேன். இப்போ கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பைப்பில் டைரெக்டாக இந்த மாதிரி குக்கரை வச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விசில் வந்து குயிக்காக ரிலீஸ் ஆயிரும். இது நமக்கு அர்ஜென்ட்டாக சமைக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் கறியெல்லாம் சேர்க்க விரும்பலை அப்படின்னா டைரெக்டாக பட்டாணி நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே அந்த டைமில் சேர்த்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் கறி போட்டனால அதை மட்டும் ஃபஸ்ட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதாவது முளைக்கட்டின பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே வந்து நல்லா வதக்கி விடணுங்க. இந்த மசாலாவில் எந்த அளவுக்கு இந்த காய்கறி வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள் குருமா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் நான் நிறைய மிஸ்டேக்கும் நான் சரி பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நமக்கு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சமையலுக்கும் அதை நம்ம திருத்திக்க முயற்சி செய்யணும். நான் காரம் வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டேன். புது மிளகாய் தூள் இப்போ தான் அரைச்சனாலேயோ என்னமோ தெரில, செம்ம காரமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது ஒரு 4-5 முந்திரி மட்டும் போட்டுக்கிட்டேன். முந்திரி போட்டோம் அப்படின்னா அதோடைய இனிப்பு சுவை வந்து காரத்தையும் எடுத்துரும். வெஜிடபிள் குருமாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் சால்னா அல்லது மட்டன் சால்னா ஏதோ ஒன்றில் காரம் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா தயிர் ஊற்றிக்கலாம். அல்லது இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதில் நல்லா ஊற்றி விட்டாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு. நம்ம சமைக்கும் போதே அப்பப்போ இதோடைய டேஸ்ட்டெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் அந்த உணவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாதிரி ஜல்லடையில் கொத்தமல்லியை வச்சு நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா எடுத்து போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கில் போய் எதுவுமே அடைக்காது. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையான
நான்வெஜ், வெஜ் 2 குருமாவுமே ரெடி ஆயிரும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வெஜ்ஜை மட்டும் வெஜிடேரியனை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நான்வெஜ் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு 2 விசில் விட்டுருங்க. இல்லைன்னா வந்து காய்கறி கூட அந்த கறி வந்து வெந்திருக்காது. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக சில்ட்ரன்ஸ் வந்து காலிஃப்ளவர் கேட்டாங்க, சில்லி கேட்டாங்கன்னு அவங்களுக்குமே சில்லி போட்டு வச்சுட்டு இது வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து தேங்காய் வாங்கினேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய் உடச்சி ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு வச்சுருவேன். நம்ம சமைக்கும் போது அர்ஜென்ட்டில் எடுத்து சமைக்கும் போது அந்த கட் பண்ண தேங்காவை வாஷ் பண்ணி போட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் வாங்கணும் அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கே ரொம்ப இந்த பருப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை நாள் அல்லது ஒரு 6 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக எடுக்க வரும். இந்த டிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிக்கை அட்டையை நடுவில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் தக்காளி, இன்னொரு பக்கம் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக பிரித்து வச்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக சுட்டி எடுத்துட்டேங்க. வெஜிடபிள் குருமாவும் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே திக்காக இந்த மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம உடனடியாக கொண்டு போய் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த குருமாவுக்கு ஊற்றுறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் வந்து சுடு தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலுமே வந்து நமக்கு நிறைய ஃபேமிலி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாது சாப்பிடும்போது. அதனால் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணியை வச்சு இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். நம்ம சப்பாத்தி அல்லது தோசை இது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் உப்பு காரம்லாம் எதுவுமே வந்து கம்மியாகாது. நம்ம ஏற்கனவே எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருப்போம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி விசில் விடும்போது சுண்டி போயிடும். அந்த டைமில் நம்ம குக்கரை கொண்டு போய் டைரெக்டாக வச்சு தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த வெஜிடபிள் குருமாவில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான கிரேவி மாதிரி வந்துடும். இதுவுமே ஒரு சூப்பரான டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜ்ஜு குருமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதுவும் காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுட்ட சப்பாத்தியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு. சப்பாத்தி மாவு திரட்டும் போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு திரட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டாமல் வருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து நான் கவரில் வச்சு நல்லாவே தட்டி எடுத்துக்கிட்டேங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கொத்தளவுக்கு கைப்பிடியை போட்டு டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. இல்லைனா கேஸ் அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சு நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மூடியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லாவே வதங்கி வந்துடும். இந்த டைமில் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் மாங்காய் ஊறுகாய் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையுமே நம்ம இந்த பூண்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், பெரிய ஸ்பூனில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள். நான் வெந்தயம்லாம் மேக்ஸிமம் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம புளி சால்னா இந்த மாதிரி ஊறுகாய்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் போய் நம்ம வறுத்துட்டுருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 மாங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு நிறைய ஹெல்த்தி, அது இல்லாமல் நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 மாங்காய் இருந்தால் போதும். அழகாக ஒரு ஜாடி அளவுக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்
இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். மாங்காய் ஊறுகாய் செய்யும் போது இதோடைய புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு லெமன் அல்லது 2 லெமன் சாறை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறனால ஊறுகாய் கெட்டுமே போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோம் இல்லைங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாயில் கடைசியாக இந்த மாதிரி ஆயில் ஊற்றும் போது செம்ம டேஸ்ட்டு, எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரும். இதனால் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹீட் பண்ணி போடுறனால பூசானும் பிடிக்காமல் இருக்குங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாவே ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக மாங்காய் ஊறுகாய் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்ச உடனே ஆறுனதுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா இந்த பாத்திரமே வந்து உப்பு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக பீங்கான் ஜாடி அல்லது கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி கிண்ணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால நம்ம பாத்திரம் வந்து வேஸ்ட்டும் ஆகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு டிப்ஸ் வீடியோ அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.